ஹலோ ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ்னால் என்ன, அது எப்படி போடுறது, அதோட சார்ட் பேட்டர்ன் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் என்னன்னு நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த புரோக்கர்ஸ் எந்த மாதிரியான ஸ்டாப் லாஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ்னால் என்ன, அப்புறம் ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும், அப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன, சிரோதால ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட முடியுமா முடியாதா, எந்த ப்ரோக்கரில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட முடியும், அப்புறமேட்டு டார்கெட் ஸ்டாப் லாஸையும் ஒரே ஆர்டரில் போட முடியுமா முடியாதா. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு ஆர்டர் போட்டுட்டு அந்த ஆர்டர் பை ஆகிட்ட அப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஆர்டரில் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் போட முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் ஃபைனலாக வந்து சார்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டாப் லாஸ், அதாவது ஒரு சார்ட் வரைஞ்சிட்டு அந்த சார்ட்ல இருந்து நம்ம எப்படி எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது, எங்கே டார்கெட்டு, இல்லை எந்த இடத்துல என்ட்ரி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் என்றால் என்ன? ஸ்டாப் லாஸ் என்பது சந்தை எதிர்மறையாக நகரும் போது நஷ்டத்தை கட்டுப்படுத்த வர்த்தகத்தை தானாக மூடும் ஒரு பாதுகாப்பு உத்தியாகும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்க. அந்த என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது எப்படின்னா, மார்க்கெட் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க, மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது, இப்படி கீழே இப்படி போகுது அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து என்ட்ரி. ஓகேங்களா? இது இது வந்து ஸ்டாப் லாஸு. ஸோ நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு கீழே போகுது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஹிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். அதாவது இப்போ நீங்கள் இதில் சொன்ன மாதிரி நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அது வந்து 90 ரூபாயில கீழே வந்தால் நீங்கள் ஒரு ஆர்டர் தானாகவே எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி போடணும். அதாவது லாஸில் நீங்கள் ஆர்டர் போடணும். அதான் வந்து ஸ்டாப் லாஸ். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், 90 ரூபாயில வந்து அந்த ஆர்டர் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறது. அது வந்து லாஸ் நம்மளுக்கு வந்து 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவோம், இந்த இடத்துல டார்கெட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸ்டாப் லாஸ் போடலன்னா என்ன ஆகும், இந்த பேர்லேயே இருக்குல்ல, ஸ்டாப் லாஸ் போடலன்னா என்ன ஆகும், ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துடும். கீழே இறங்கி வந்துட்டா நம்மளுக்கு தான் நஷ்டம். 100 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு 10 ரூபாய்க்கு வந்து நிற்குது, இல்லை 20 ரூபாய்க்கு வந்து நிற்குது அப்படின்னா நம்மளுக்கு தானே நஷ்டம். ஓகேங்களா? ஸோ நஷ்டத்தை கட்டுப்படுத்த அவாய்ட் லாஸ், சந்தை எதிர்மறையாக நகரும்போது பெரிய நஷ்டங்களை தவிர்க்க உதவும். ஓகேவா? பெரிய லாஸ் இல்லாமல் நம்ம வெளியே வந்துடலாம். அதே போல் உணர்ச்சிகளை கட்டுப்படுது. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துட்டோம், 100 ரூபாய்க்கு எடுத்துப்போம், 100 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒரு 150 ரூபாய்க்கு டார்கெட்டு, ஒரு 80 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இப்படி நம்ம ஒரு ஆர்டரை போட்டுட்டோம்னா, ஒரே ஆர்டர் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கீழே போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வேணாம். மேலே போயிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம், 150 போனால் அது ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஆர்டரில் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம்னா, இப்போ மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்துட்டோம், ஐயோ அது 60 ரூபாய்க்கு போயிடுமோ 70 ரூபாய்க்கு போயிடுமோ அப்படின்லாம் ரொம்ப கீழே போயிடுமோன்னு பயப்பட வேணாம். நம்ம 80 இல்லை 90 ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், அது கீழே வந்தவொடனே அது ஹிட் ஆகிட்டு நம்ம குறைஞ்ச ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நேரத்தையும் கவனத்தையும் சேமிக்கும். அதாவது நம்மனா ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு இப்போ ஈக்விட்டிலாம் இருக்குன்னு வச்சிங்களேன், ஈக்விட்டியில் போய் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு அதே ஒரு ஐடிசி ஸ்டாக் இருக்குன்னா ஒரு 400 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா 430 440 போனால் வித்துரு அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அதுக்கப்புறம் 390 380 வந்தாலும் வித்துரு. ஸ்டாப் லாஸ் 380 90, டார்கெட் வந்து 450 அந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அது எப்போ வந்து அந்த 380 அந்த மாதிரிலாம் டச் ஆகுதோ அப்போ தானாகவே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்கு. நீங்கள் அதுதான் இப்போ நீங்கள் அந்த 400 ரூபாயில போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து பிளானிங்கு. அந்த 400 ரூபாயில நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து பிளானிங். முதல்ல 400 ரூபாய்க்கு 400 ரூபாய் என்ட்ரி கொடுக்குறோம், 380 ஸ்டாப் லாஸு, 450 டார்கெட்டு, அதுதான் வந்து பிளானிங். ஓகேங்களா? அதுவும் நம்மளுக்கு முடிஞ்சு. அதுக்கு வந்து தவறாக கணிப்புகளுக்கு பாதுகாப்பு, ராங் ட்ரேட் பிளான். ஓகேங்களா? ராங் ட்ரேட் பிளான்னா என்ன, இப்போ நம்ம 400 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்துட்டு, ஓகேங்களா, அது வந்து 450 போவோம் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு எடுக்கிறோம். அந்த கணிப்பு தப்பாகுதுன்னு வச்சிங்களேன், இந்த கணிப்பு தப்பு அப்படின்னா
அது என்ன ஆகும் 390ல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ட்ரேட்லேருந்து தப்பிச்சிருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து 10 ரூபா தான் நஷ்டம் ஒரு ஷேருக்கு. ஸோ இப்படி இதான் ராங் ட்ரேட் பிளான். இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஏன் போடணும் அப்படின்றது ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம பிக் லாஸை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் என்றால் என்ன? ஸோ ஸ்டாப் லாஸ் வேற, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வேற. ஓகேங்களா, இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கி, ஓகேங்களா, 100 ரூபாய்க்கு வாங்கி அது கீழே போச்சு அப்படின்னா நம்ம 90 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டு நம்மளுடைய அந்த கேபிட்டலை வந்து காப்பாற்றிக்கிறோம். இது ஸ்டாப் லாஸ். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதுவும் இதே போல தான், ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஓகேங்களா, என்ட்ரி இது 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இது வந்து இப்போ 110 ரூபாய்க்கு போயிருக்குன்னு வச்சுங்களேன். 110 ரூபாய்க்கு போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட்டு எங்கே போயிருக்குன்னு. இப்போது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸும் சிமிலர் தான். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்லேயும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும். இப்போ அது வந்து நம்ம எவ்வளோ போட்டிருப்போம்னா இங்கே 90ன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட்டு வந்து 110 போனதால் இது 100ன்னு மாறும். எப்படி உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து 100ன்னு மாறும். இப்போது மார்க்கெட் இருக்கான்ல, இப்போ இவன் வந்து 110லேருந்து 120 போகிறான். 120 போகிறான்னா உங்களுடைய இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 110ன்னு மாறும். நம்ம இந்த ஸ்டாப் லாஸோட வித்தியாசம் வந்து 10 நம்ம அந்த ஆர்டரில் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் போட்டோம்னா இதுதான் அந்த 10. ஸோ இப்போ ஒவ்வொரு 10 ரூபா ஏறும் போதும் இந்த பின்னாடி இருக்குல்ல இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். இப்போ எப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள், இது மார்க்கெட்டு, இது ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா, இப்போ எங்கே இருக்குது 120ல் விட்டோமா, இப்போ 130 போகுது அப்படின்னா இது எவ்வளோ இருக்குன்னா 120ல் இருக்கும். அதே போல் இது 140 போகுது அப்படின்னா இது 130 போகும். அதே போல் இது மார்க்கெட் வந்து 150 போகுது அப்படின்னா உங்களுடைய அந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வந்து 140 மாறும். இப்போது மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இப்போ 140க்கே திரும்பி வருது அப்படின்னா மார்க்கெட்டு உங்களுடைய இங்கே இருக்கிற ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர்கள் இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸு இது வந்து என்ன ஆகும், அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு 140ல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, திரும்ப மார்க்கெட் கீழே வரும்போது அந்த ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் 100ல் என்ட்ரி கொடுத்துருப்பீங்க, அது வந்து எவ்வளோக்கு போயிருக்குன்னா 145 வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுங்க. 145 இல்லை 150 கூட போயிருக்குன்னு வச்சுங்க. சரி 150க்கே வச்சுப்போம். ஓகேங்களா, 150க்கு போயிருக்கு. இப்போ உங்களுடைய ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னா ஒன்றும் இல்லை, அதே ஸ்டாப் லாஸ் தான். அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா இப்போ 140ல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து அப்படியே கீழே வருது. மார்க்கெட் கீழே வந்து 150லேருந்து 140 வரும்போது இருக்குல்ல இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு 40 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா, அந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ன்றது ஸ்டாப் லாஸ் தான், அதை அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு உங்களுக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 20 பாயிண்ட் ஏறினா இல்லை 10 பாயிண்ட் ஏறினா 20 பாயிண்ட் ஏறினா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மேலே வரணும். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே மேலே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். மார்க்கெட்டோட அந்த மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும் அந்த ப்ரைஸை. ஸோ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு உங்களுக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதனால் உங்களுடைய அந்த லாஸுன்றது ரொம்ப ரொம்ப குறையும். லாஸ்லேருந்து நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸு. ஓகே, இந்த சார்ட்டில் பாருங்களேன். ஸோ இதான் ப்ரைஸு, இதான் மார்க்கெட்டு. இது அப்படியே இப்படி மேலே போகுது பாருங்கள். இப்படி மேலே போகுதா, இப்படி மேலே போயிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு கீழே வருது. இது உங்களோட ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். இவன் என்ன பண்ணுவான், அப்படியே மார்க்கெட்டை அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவான்.
ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளோ மேலே போக முடியுமோ அவ்வளோ மேலே போவான். சப்போஸ் கீழே வந்தானா இதே இடத்துல நின்றுடுவான். நின்றுட்டு இந்த மார்க்கெட் இங்கே வருது பாருங்க, இந்த இடத்துல அவன் வித்துருவான். வித்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே என்ட்ரி கொடுத்துலேருந்து இங்கே என்ட்ரி கொடுத்துருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், எக்ஸிட் ஆகிருப்போம். இங்கே என்ட்ரி இங்கே எக்ஸிட், நம்மளுக்கு இங்கே வர்றது மிச்சம் ப்ராஃபிட் தான். சப்போஸ் நம்ம என்ட்ரி கொடுத்த, இப்போ நீங்கள் இங்கே இருக்குது, இங்கே என்ட்ரி கொடுத்த இடத்துல இருந்தே மார்க்கெட்டு இப்படி கீழே வருதுன்னு வச்சிங்களேன், இங்கே நடக்கும், இங்கே எக்ஸிட் ஆகிடும். அதாவது என்னென்னா எப்படி நான் எப்படி சொல்கிறேன்னா, லைக் இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுக்குறீங்க, இது 80 ரூபாவில் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னே வச்சுக்கோங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இப்போ 100ல இருந்து திடீர்னு அது 80க்கு வந்துச்சு அப்படின்னா இதுலேயும் எக்ஸிட் ஆகிடும். அந்த 80ல அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்ன்றது எக்ஸிட் ஆகிடும், நீங்கள் வெளியே வந்துடலாம். அதே போல் இது வந்து 100 ரூபாய்க்கு மேலே போகுது, 130 போகுது, இல்லை 140 போகுது அப்படின்னா நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்டு இல்லை 5 பாயிண்ட்டு அப்படின்னு வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு 10 பாயிண்ட்டுக்கும் இந்த 80 90 மாறும். இன்னொரு 10 பாயிண்ட் மேலே போச்சுன்னா 100 மாறும். யார் அந்த மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா அந்த மாதிரி 110 120 அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டே இருக்கும். அப்போது ஒன்ஸ் மார்க்கெட் வந்து 130க்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120ல் உங்களுடைய ஆர்டர் எக்ஸிட் ஆகிடும். உங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் அந்த மாதிரி கிடைக்கும். லாஸ் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ அந்த பாயிண்ட்ல என்ன போடுறாங்க, சந்தை விலை உயரும் போது ஸ்டாப் லாஸ் தானாகவே மேல் நகரும். நகர்த்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே மேலே போகும். ஓகேங்களா? இட் ஆட்டோமேட்டிக்கலி மூவ்ஸ் அப் when the market price goes up. ஓகே, சிம்பிள். லாபத்தை பூட்டி பாதுகாக்கும், நஷ்டத்தை கட்டுப்படுத்தும். அப்படின்னா நீங்கள் அந்த இங்கே மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆர்டர் வந்து அங்கேயே இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடும். உங்களுக்கு இந்த ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாக ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ விலை குறையும் போது ஸ்டாப் லாஸ் நிலையாக இருக்கும். அதான் இந்த மார்க்கெட் இங்கே கீழே வருது இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இங்கேயே இருக்கும், அப்படியே எக்ஸிட் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம மேனுவலாக ஒரு ஆர்டர் போடணும். அதாவது தானாக வர்த்தகத்தை மூடும், கையால் கண்ட்ரோல் செய்ய தேவையில்லை. நீங்கள் இதுக்கு வந்து நம்ம ஆர்டரு மேனுவலாக போடணும்னு கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி கொடுக்குறீங்கல்ல, அப்பவே நீங்கள் இந்த ஆர்டரை போட்டுடலாம். இல்லை நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், விட்டுட்டிங்கன்னா அது மட்டும் மேலே போயிட்டு மார்க்கெட் போக மேலே போகும். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரிகர் ஆகும். மார்க்கெட் மேக்ஸிமம் மேலே போச்சு அப்படின்னா கூட போயிட்டே இருக்கும். அது ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் கீழே வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸிட் ஆகிடும். அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும், உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். உணர்ச்சிகரமான முடிவுகளை தவிர்க்க வேண்டாம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் மார்க்கெட் கீழே வந்துடுமா மேலே போயிடுமா அப்படின்ற ஒரு பரபரப்பு இங்கே கண்டிப்பாக நம்ம தேவையே இல்லை. ஸோ இந்த ஆர்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இப்படி இது எப்படி ஒர்க் ஆகுன்றது இப்படி தான். நான் நெக்ஸ்ட்டு இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லைவாகவே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ ஜெரோதால ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட முடியுமா? ஓகேங்களா? அப்படின்னா ஜெரோதால வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க இதுக்கு முன்னாடி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ வச்சில்ல. ஸோ முடியவே முடியாது. ஒன்லி என்ன பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ் போடலாம், அப்படி இல்லைன்னா டார்கெட்டு போடலாம். அங்கே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்ன்றது அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ அப்போ வேறு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வேறு யார்கிட்ட இருக்குது, அப்ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு இன்னும் வேறு யார் வச்சுருக்காங்க அப்படின்னா டன் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர் வச்சுருக்காங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். இதுலேயும் அப்ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல் ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் வந்து அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்ஸ்டாக்கும் தன்னும் வச்சுருக்காங்க இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு. ஸோ இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ஸ்டாக் இல்லை தன்னில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டிமேட் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து டார்கெட் மற்றும் ஸ்டாப் லாஸை ஒரே ஆர்டரில் போடுவது எப்படி? ஓகேங்களா? இது நான் ஜெரோதாவில் காட்டுறேன். எக்ஸ்பிளைன் இன் ஜெரோதா. ஓகே, இப்போ நம்ம ஜெரோதாக்கு போவோம். எப்படி டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் ஒரே டைமில் போடுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜெரோதாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதில் நிறையா வாட்ச் லிஸ்ட் இருக்கும். வாட்ச் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் வந்து ஜஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்டைல் ஓப்பன் பண்ணிங்களா? இதில் வந்து லிமிட் ஆர்டரு, லாங் டேர்ம். ஓகேங்களா? லாங் டேர்ம் ஓப்பன் பண்ணிங்க. இன்ட்ராடே போட்டிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் நம்மளால் ஒரே ஆர்டரில் போட முடியாது. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் சூஸ் பண்ணிக்கோங்க. லாங் டேர்மில் சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே பார்த்தீங்களா ஜிடிடின்னு இருக்கும்.
ஜிடிடினா குட் டைம் ட்ரிகர் அப்படின்னு அர்த்தம், இல்லை குட் டீல் ட்ரிகர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டாப் லாஸும் டார்கெட்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் 5% காட்டுதா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 2%, என்னோட டார்கெட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எவ்வளோ நம்மளுடைய டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 6ன்னு வைக்கிறேன், 1:2 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ நம்ம பண்ணணும், பையின்னு கொடுக்கணும். இது வந்து மார்க்கெட் ஹவுஸ் கிடையாது, மார்க்கெட் ஹவுஸ்க்கு அப்புறம் தான் இருக்கேன் நான் இப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் இதை பையின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எரர் அடிச்சிச்சு, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போட சொல்லுது, ஏன்னா வந்து இப்போ மார்க்கெட் இல்லை. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜிடிடி ஆர்டர்ஸில் போயிட்டு ஜிடிடின்னு இருக்கும், அந்த ஜிடிடியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜிடிடியில் எல்லாம் இது இருக்கும். ஓகேங்களா, எத்தனை அதோட ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ஒரே ஆர்டரில் இருக்கும், ஆர்டர் ஆன் கேன்சல் சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா இன்னொரு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ஒன்று அது ஸ்டாப் லாஸாக இருக்கலாம், இல்லை டார்கெட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, இதுலேயுமே இன்னொன்று இருக்கும், இதை கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணி டெலீட் இருக்குது, டெலீட்னா டெலீட் ஆகிடும், எடிட்னா அது உள்ளே போயிட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். எத்தனை குவான்டிட்டியில் எத்தனை குவான்டிட்டி கூட நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நார்மல் ஸ்டாப் லாஸ்னால் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பொசிஷன் வச்சுருப்பீங்க, அந்த பொசிஷன் மேலே கிளிக் பண்ணி இங்கே இருக்குல்ல, இங்கேயே காட்டும், நீங்கள் சைடில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதோ இங்கே இருக்க EMBDL நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா இப்போது பொசிஷன்ஸா, ஓகே நான் உங்களுக்கு பொசிஷன்ஸ்லேயே காட்டுறேன், ஹோல்டிங்ஸ். ஸோ இதில் இருக்கா, இதில் போயிட்டு எக்ஸிட் ஆர்டர் இருக்கும் பாருங்கள், எங்கே இருக்குது எக்ஸிட் ஆர்டர்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸிட் ஆர்டரில் போயிட்டு லிமிட் வச்சுட்டு எந்த ப்ரைஸில் இருக்குது, இப்போ வந்து 111 இருக்கா, இப்போ 111 இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 110 வந்தால் நீ செல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு 110 இல்லை சாரி 100ன்னு வச்சுக்கலாம், 100 எக்ஸிட் ஆகிடு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு வச்சிங்களா, இது வந்து பிளேஸ் ஆகிடும். சரிங்களா, ஸோ இதுதான் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்த சார்ட் எக்ஸ்பிளனேஷன், அதை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த சார்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே புரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் உங்களுக்காக. ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதான் வந்து ட்ரெண்ட் லைன், இதுதான் ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது பாருங்க, இதுதான் மார்க்கெட்டு. மார்க்கெட் இப்படி மேலேயும் கீழேயும் இப்படி போயிட்டு வருது. இந்த ஒரு என்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு அவங்களோட டார்கெட் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, சிம்பிள், இந்த இடத்துல தான் அந்த டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது அப்படின்னா இதுக்கு பிலோவில் போடுவாங்க. இது அந்த ப்ரீவியஸ் இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் போடுவாங்க ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே போடுறாங்க. சப்போஸ் மார்க்கெட் நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்து இப்படியே வந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த பெரிய லாஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்க ஒரு மார்க்கெட்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. ஓகே, இது அப் ட்ரெண்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ட்ரெண்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சு அப்படின்னுச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சைட்வேஸ்னால் மார்க்கெட் மேலேயும் போகாது கீழேயும் போகாது. ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. இது என்னன்னா இப்படி மேலே போகுது, இப்படி கீழே வருது, இப்படி மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. ஓகேங்களா, இப்போ அங்கே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இங்கேயுமே ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். இது பேஸ்ட் ஆன் நம்மளோட ஒரு டிசிஷன் தான். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம், இங்கே எஸ்எல்னா ஸ்டாப் லாஸ், இங்கேயும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் போடலாம். ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே வந்து நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்து இன்னொன்று எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களே. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் டவுன் இருக்குல்ல, அதுக்கும் கீழே கொஞ்சம் போடுறீங்க நீங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது.
ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல வைக்கிறீங்க. உங்களுடைய அந்த டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரேஷியோ வந்து மேக்ஸிமம் 1:2ன்னு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ₹2 ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ₹4 வந்து டார்கெட்டாக இருக்கணும். அதுதான் வந்து 1:2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 ட்ரேடு, ஓகேங்களா? சாரி, எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ 1:2 1:2 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மொத்தம் ஒரு 4 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? 4 ட்ரேடில் 2 ட்ரேடு வின் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இன்னொரு 2 ட்ரேடு லூஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து வெறும் இப்போ இப்படி தான் நடக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ₹2 லூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இதில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ₹4. ஸோ உங்களுக்கு 4 - 2 = 2. உங்களுக்கு ₹2 வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டாப் லாஸு டார்கெட்டில் வைக்கும்போது 1:2 இல்லை 1:3 இல்லை 2:4 அப்படி கூட வைப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா, இந்த மாதிரி வின் பண்ணி நம்ம கடைசியில் இந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக தான். எது இந்த ₹2 நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லை, இதுக்காக தான். ஸோ இதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், நம்ம ₹2 ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்து ₹4 வைக்கணும். இல்லை ₹4 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ₹8 அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறத விட நீங்கள் டபுள் மடங்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ இது சிமிலர் தான். இது நான் இங்கே சொன்னல அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு டார்கெட்டு, அதுக்கு கீழே இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஓகேங்களா? இது வந்து அப் ட்ரெண்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஓகே. இப்படிதான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைனு இல்லை சூப்பர் ட்ரெண்டு அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜூன் 1. ஸோ இன்னைக்கு வந்து டைனோசார் டே சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கடைசியாக ஒரு ஸ்லைடு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி லைவாவோ இல்லை அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த அப்ஸ்டாக்கு இல்லை தன்னு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த புரோக்கரேஜிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ வந்து முடிஞ்சால் லைவாக ஷூட் பண்ணி போகிறேன். அப்படி இல்லைனா எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும், இல்லை உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கேன், அது மேலே போகுமா கீழே போகுமா இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம அந்த ஸ்டாக் பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் வர முடியுதா, இல்லை அது எப்படி கீழே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.